everyone, welcome back to my channel. என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. கெரட்டின் ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி நம்ம வீட்டிலே செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுவும் கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் நம்ம பண்ண போகிறோம். கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் ப்ராசஸ். ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரைட் அண்ட் சாஃப்டாக வச்சுக்கிறதுக்காக தான் அது பண்ணுவாங்க. அதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாகவே இருக்கும். ஆனால் இப்போ நம்ம வந்து நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பனானா. இது மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட். இது ஏன் நம்ம ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா முடிக்கு வந்து நல்ல ஒரு ஷைன் அண்ட் ஸ்மூத்னஸ் கொடுக்கும். அண்ட் நம்ம ஸ்கேல்ப்பையும் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். குவான்டிட்டி நான் வந்து ஒரு பனானா ஃபுல்லாக போட்டிருக்கேன். இதெல்லாம் நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம், அதனால் நான் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து கார்ன்ஃப்ளவர். உங்கள்கிட்ட எந்த பிராண்ட் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக ஆக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அண்ட் கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை ஷாம்புவாக கூட நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த இன்க்ரீடியன்ட் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் தான் எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து கர்ட், தயிர். வீட்லேயே செஞ்ச தயிராக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். தயிர் வந்து உங்கள் ஹேருக்கு நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்கும், ப்ளஸ் நல்ல ஒரு ஷைனும் கொடுக்கும். அண்ட் டேண்ட்ரஃப் இஷ்யூ இருந்தால் அதுவும் கண்ட்ரோல் பண்ணிவிடும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ஹனி. ஸோ உங்களுக்கு வேணும்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கேல்ப்பாக இருந்தால் நீங்கள் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும் உங்கள் ஸ்கேல்ப்பை. நிறைய பேரோட ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கனால ஃப்ரிஸி ஆகிடும். ஸோ அதுவும் வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஹனி. அண்ட் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆலோவேரா ஜெல். நான் வந்து ஃபேஸ் ஷாப்போட ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஆலோவேரா செடி இருந்துச்சுன்னா அதில் இருக்க ஜெல்லே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆலோவேரா ஜெல் நீங்கள் வந்து கடையில் வாங்குறது யூஸ் பண்ணுறதா இருந்தால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த க்ரீன் கலர் ஆட் பண்ணுறதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் இது நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுக்க போகிறோம். ஆலோவேரா ஜெல் வந்து நல்ல ஒரு நேச்சுரல் கண்டிஷனர் மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஹேரில். அண்ட் முடி வளர்கிறதுக்கும் வந்து ஆலோவேரா ஜெல் ரொம்பவே நல்லது. அண்ட் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து நல்லா பிளெண்ட் பண்ணணும். நான் ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸில் உங்களுக்கு எதாவது அலர்ஜி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்தால் இதை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா இதில் நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். அரைச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் வரும், திக் க்ரீம் பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு வந்துடும். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஹேர் க்ரீம் மாதிரியே தான் இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற ஹேர் க்ரீம் மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட் கிடச்சிருச்சு. இது வந்து ஒரு திக்கான க்ரீம் மாதிரி இருக்கணும், அப்போ தான் உங்கள் ஹேரில் வந்து நல்லா ஸ்டிக் ஆகும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணோடனே நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த ஆயில் அண்ட் க்ரீம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அண்ட் ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். கொஞ்சம் நல்லா பீட் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த க்ரீம் அண்ட் ஆயில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். இந்த க்ரீமை நீங்கள் வந்து ட்ரை ஹேரில் தான் அப்ளை பண்ணணும். ஆயிலை வச்சுருந்தீங்கன்னா இது யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஹேர் பேக்ஸ் நான் வந்து அடிக்கடி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த பேக் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம்லேயே நல்லா ரிசல்ட் தெரிஞ்சுது. அண்ட் அதனால தான் உங்கள்கிட்ட நான் இதை ஷேர் பண்ணுறேன். ஹேரை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நார்மல் ஷாம்புவில் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு க்ளீனான ஹேரில் தான் இந்த நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இது மாதிரி ஒரு சீப்பில் வந்து ஹேரை நல்லா கோம் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது க்ளீனாக இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டான சர்ஃபேஸில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அண்ட் கம்ப்ளீட்டாக வந்து அந்த நாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க, சிக்கே இருக்கக்கூடாது ஹேரில். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த க்ரீமை நீங்கள் செக்ஷன் பை செக்ஷனாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். நீங்கள் ஹேரை டிவைட் பண்ணும்போது சின்ன செக்ஷனாக டிவைட் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் மாஸ்க் வந்து உங்கள் முடியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன செக்ஷன் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுக்கிற செக்ஷனில் நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல் ஹேர் கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். இந்த நேச்சுரல் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த கெமிக்கல் ப்ராசஸ் மாதிரி இருக்காது. ஏன்னா கெமிக்கலில் பார்த்திங்கன்னா வந்து இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும். ஆனால் ஃப்யூச்சரில் வந்து உங்கள் ஹேர் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது நம்ம நேச்சுரல் சைடில் பண்ணுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும் பண்ணுறதுக்கு, ஆனால் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நான் இப்போ என்னோடய ஹேரில் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். நீங்கள் அப்படியே ஃப்ரீ ஹேரே விட்டுருங்க. இதை இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் 1 hour அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஷாம்பூவில் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ளோ ட்ரையர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் யூஸ்வலாக இந்த ஹீட்டும் யூஸ் பண்ணாதனால நான் வந்து சன் ட்ரை தான் பண்ணேன். ஸோ என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது, ப்ளஸ் வந்து நல்லா ஷைன் இருக்குது அதில். அண்ட் இதே நீங்கள் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஹேர் டப் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப வந்து கர்லி ஹேராக இருந்ததுன்னா இந்த பேக் வந்து 2 times a week வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வேவி டு ஸ்ட்ரைட் ஹேராக இருந்தால் நீங்கள் வந்து 1 time யூஸ் பண்ணால் போதும். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணுவோம். And until I meet you next, this is Akshara saying bye bye and take care of yourself.